அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதேபோல சண்டே பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் சண்டே பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு வரேன். எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்றேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒன் பை ஒன்னா குடுத்துடுறேன். ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. இது எல்லாமே உங்க கையில இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கையில இருக்குன்னு அர்த்தம். நான் உறுதியா சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இமிடியேட்டா இத புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 7 கண்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டென்ட் நான் சொல்கிறேன் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். இது நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ன்றது எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 65 புக்லெட் இது. இது எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 65 புக்லெட். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ன்றது பெரிய பெரிய பைண்டிங். இது வந்து பைண்டிங், பெரிய பெரிய பைண்டிங் இது ஆக்சுவலாக. 65 புக்கு வரும். ஓகே, எம்சிக்யூஸு. அதாவது இந்த எம்சிக்யூஸ் எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், சொல்யூஷன் இருக்காது. நீங்கள் அந்த மெட்டீரியல் படிச்சுட்டு தான் நீங்கள் அந்த சொல்யூஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ன்றதே உங்களுக்கு வந்து ஒரு 65 புக்லெட்டு பெருசாக இருக்கும். மண்டை சைஸில் இருக்கும் புத்தகம். ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனு, சாப்டர் வைஸ் யூனிட் வைஸ் இருக்கிற கண்டென்ட்டு. இப்போ ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், அப்புறம் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ இந்த புத்தகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 புக் வந்துடுது இந்த ஒன்றுலே. செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு 17 புக்லெட் வரும். சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஷின் புக்லெட். இப்போ ஃபூரியர்னா ஃபூரியர் கொஷின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓஆர்னா ஓஆர் கொஷின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது போல் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷின். சொல்யூஷன் வந்து ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் இருக்காது இந்த கண்டென்ட் புக்லெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியமான புத்தகம். அதாவது நான் சப்ஜெக்டில் டான் அப்படின்றவங்களுக்கும் சரி, எனக்கு சப்ஜெக்ட் படித்து புரிஞ்சிக்க தெரியும், நான் வெறும் கொஷினாக பார்த்தா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான். ஒரு 3 புக்லெட் இருக்கும். அது உங்கள் கையில் கண்டிப்பாக இருந்தாகணும். ரொம்ப முக்கியமான புத்தகம். இதில் 3 புக்கு பெரிய பெரிய ஸ்பைரல் வரும். ஒன்று வந்து சாப்டர் வைஸ் இருக்கும், 2 வந்து டெஸ்ட் சீரிஸ் போட்ட கொஷின் கலெக்ஷன். மொத்தம் 3 ஸ்பைரல் வரும். 6000 ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துருக்கேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். 10 சாப்டர் இருக்குன்னா அதுக்கு ஃபார்முலா புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு 279 பேஜ் புத்தகம். அது சிங்கிளாக ஒரு புத்தகம் இருக்கும். அடுத்து 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். 2023 இருக்கு இல்லையா, அதனுடைய சொல்யூஷன் புக்லெட். 2023 இயர் சொல்யூஷன் புக்லெட் அது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டே டெஸ்ட் சீரிஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸ் புக்லெட் 10 டெஸ்ட் போட்டிருக்கு இது வரைக்கும். இந்த 10 டெஸ்ட்டோட கொஷின் புக்லெட்டை கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்த சண்டே டெஸ்ட் வருதுன்னா அது வந்து அடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு அது 11 டெஸ்ட் ஆட் ஆகும். அதே போல் 10 டெஸ்ட் வரைக்கும் இப்போ ரெடி ஆகிக்கிறது இருக்கு என்கிட்ட. ஸோ சண்டே 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் முடிச்சது. ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின், 50 கொஷினுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஓகே, வீக்லி டெஸ்ட் சீரியஸ் தி டீட்டெயில் சொல்யூஷன் டு ட்ராக் த யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் இம்ப்ரூவ். உங்கள் லெவலை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த கொஷின் புக்லெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, எவ்வளோ புக்லெட்ஸ் நான் இது வரைக்கும் எவ்வளோ கண்டென்ட் நான் யூடியூப்பில் கிளாஸ் போட்டிருப்பேன். அந்த கிளாஸ் நோட்டு புத்தகம் ஒரு புத்தகம். அது யூடியூப் கிளாஸ் அப்லோடு ஃபார்முலா கீ ஃபேக்டர் புக்லெட் அது. ஸோ இந்த 7 புக்லெட் கலெக்ஷன்ஸ் வந்துருங்க. இது மொத்தமும் உங்களுக்கு நான் பார்சல் போடுறேன் அப்படின்னா 30 கேஜி பார்சல் இது. அப்போ எவ்வளோ பெரிய பார்சல் வரும்னு பாருங்க. உங்களால் தூக்கிட்டே போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இல்லை சார் இந்த ஆப்ஷனில் எனக்கு 2, 3, 4 வேணும், இல்லை 3, 4, 5 வேணும், இல்லை 6, 7 மட்டும் வேணும், இல்லை 1 மட்டும் வேணும்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் டவுட்டே வேணாம். நீங்கள் இதை படிச்சுட்டா போதும், கண்டிப்பாக போஸ்டிங் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தரமாக படிக்கணும். நான் உங்களை படிக்க வச்சிருவேன். டெஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு அதிலே உங்களை நான் படிக்க வச்சிருவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் யூனிட் வைஸ் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல். செகண்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின். இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த சாப்டர் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் இந்த சாப்டர் மெட்டீரியலுக்குள்ளே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தனியாக ரெடி பண்ணது 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 புக்லெட் வரும். 3 புக்லெட்டுமே தரமாக இருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொஷின் போட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். அடுத்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் சிங்கிள் புக்லெட்டாக இருக்கும். சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டு ஃபார்முலா டைட்டிலே கொடுத்து வச்சிருப்பேன். ஃபார்முலா புக்லெட் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். ஒரு 2023 யூஜிடிஆர்பி நடந்தது இல்லையா அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், அதனுடைய சொல்யூஷன் புக்லெட்டு. அதுக்கப்புறம் நான் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுறேங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான கொஷின் புக்லெட்டு வித் சொல்யூஷனோட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண கிளாஸ் மெட்டீரியல் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இந்த புத்தகம், இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்துட்டா போதும், நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமும் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே,
ஸோ இமிடியேட்டாக இப்போவே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புக் பண்ணாதவங்க நீங்கள் இமிடியேட்டாக புக் பண்ணி படிங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 days. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் 2 days. சப்போஸ் இப்போ பெங்களூர்லேருந்து புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 days ஆர் 4 daysனாச்சும் வெயிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அதே போல் மெட்டீரியல் வாங்கிட்ட நீங்கள் புக் பண்ண உடனே உங்கள் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகும். அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ கம்மிங் சண்டே, அதாவது நாளைக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரியல் அனாலிசிஸ்லேருந்து கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் என்னோட பிளான் என்னன்னா, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸை முடிச்சிடணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் அடிக்கணும். அன்னைக்கு உட்காந்து புதுசாக படிக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணி படிங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த மெட்டீரியல் வாங்குறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ சாப்டர் வைஸ் மெட்டீரியல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே கொஷின் ப்ராக்டிஸ் கூட இருந்துடலாம். சொல்யூஷனோடும் போட்டிருக்கேன், வித்தவுட் சொல்யூஷனும் இருக்குது. வித்தவுட் சொல்யூஷனை இதில் போய் நீ நோண்டி படிக்கணும். சாப்டருக்குள்ளே அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதே போல் ஒரு சாப்டர் இவ்வளோ தான் ஃபார்முலா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையாக ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இவ்வளோ தான் ஃபார்முலா, இவ்வளோ இதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேட்டர்னாக தான் உங்கள் மெட்டீரியலாக இருக்கா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ்க்கு இந்த புக்லெட்டுமே சொல்யூஷன் போட்டு அனுப்புகிறேன். சார், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேட்டர்ன் வருமா, அப்படி தான் இருக்கா உங்கள் மெட்டீரியல், இல்லை கண்டதை படிக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த டவுட்டே வேணாம். இந்த கொஷின் புக்லெட்டு சீரியஸ் சொல்யூஷன் டீட்டெயில் போட்டு அனுப்புகிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அனாலிசிஸ்லாம் இது உள்ளே இருக்குன்றது நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். அதே போல் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு போடுறோம் பாருங்கள். அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான் எடுத்து போடுறது சண்டே டெஸ்ட்டில். ஏன்னா டெஸ்ட் எழுதுறவங்களாம் நீங்களாம் வந்து ஜாம்பவானாக இருப்பீங்க. அப்போ உங்களை நான் டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் உங்களை நான் என்ன பண்ணணும், அந்த 50 out of 50 எடுக்கிறத குறைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பொங்கி வருவீங்க. அப்பா என்னடா இன்னைக்கு 50 அடிக்கலான்னு பார்த்தேன், அடிக்க முடியலன்னு ஒரு வெறித்தனம் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு வேணுமே நான் கொஷின் இன்னும் டஃப்பாக எடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ அப்போ இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக இருக்காது. இதுக்குமே நான் சொல்யூஷன் போட்டேன். அடுத்து யூடியூப்பில் இது வரைக்கும் நான் எவ்வளோ கண்டென்ட் டீச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்னு அந்த கண்டென்ட்லாம் வந்துடும். ஓகே, ஸோ உடனே புக் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணி உங்கள் ஸ்டடியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு படிச்சுக்கலான்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.